Hello friends, welcome to my channel. This video sponsored by BuyMote. இது ஒரு அமேசிங்கான ஷாப்பிங் ஆப். நிறைய டிஸ்கவுண்ட் ஆஃபர் எல்லாம் கொடுக்குறாங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் விசிட் பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு அமேசிங்கான ஸ்வீட் ரெசிபியான ரவா கேசரி எப்படி செய்ய போகிறாங்க பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 10 முந்திரி ஆட் பண்ணிக்கோங்க. முந்திரியை நல்லா நெய்யில் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 10 உலர் திராட்சை ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா நெய்யில் ரோஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம். அப்புறம் அதே கடாயில் 1 கப் ரவை ஆட் பண்ணிக்கோங்க. இதுவும் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா அடிப்பத்தாமல் நல்லா கிளறிக்கோங்க. நல்லா கைவிடாமல் கிளறிக்கோங்க. நல்லா வறுபட்டதுக்கப்புறம் அது ஒரு வேறு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் அதே கடாயில் 2 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அதில் 1 கப் மட்டும் பால் ஆட் பண்ணிக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா பாலை ஹீட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிச்சு வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்ச ரவை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஆட் பண்ணிவிட்டு கட்டி சேராத மாதிரி நல்லா கிளறிக்கோங்க. நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள், அப்படின்னா தான் அடி பிடிக்காமல் இருக்கும். நெக்ஸ்ட் இதில் உங்களுக்கு தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 1.5 கப் அளவு ஆட் பண்ணியிருக்கேன். சுகர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை கிளறி விட்டுருங்க. நல்லா அது பொறுமையாக கட்டி சேராத மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவைன்னா கலர் ஆட் பண்ணிக்கலாம், ஆப்ஷனல் தான். நான் ரெட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 4-5 ஏலக்காயை பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வறுத்து வச்சு முந்திரி திராட்சையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறிக்கோங்க. உங்களுக்கு தேவைன்னா நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். இன்னமும் நெய் எவ்வளோக்கு எவ்வளோ சேர்க்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ டேஸ்ட் நல்லாயிருக்கும். உங்களுக்கு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் கூட நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, நம்ம ரவா கேசரி ரெடி ஆயிடுச்சு. மறக்காமல் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.